விட்டா யார் வேணா டாக்டர் எல்லாம் போல. டேய் அக்கிரமம் பண்றீங்கடா சார். ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்களே, அந்த டாக்டர் சார், அவங்க வந்து ஐயோ இல்ல நீங்க வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ கையில் எடுக்கிறியே அதுக்கு அந்த அப்படி இல்லை சார். அவங்க வந்து இப்போ வந்து 6 months ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை முடிச்சிங்க அப்படின்னா, அதாவது இங்கிலீஷ் மெடிசன். நீ நியூஸ் நான் கேட்டுட்டேன், நாங்களும் படிச்சிருக்கோம், நாங்களும் வந்து ப்ராப்பராக தான் வந்து எல்லாமே தெரிஞ்சு வந்திருக்கோம். எஸ் அக்ரீட். நான் அவங்கள மறுத்து பேச போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் எல்லாத்துக்கும் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரவங்க எல்லாரும் இங்கிலீஷ் மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ, பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி அது தனி, இது பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா அவங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு, பிஎன்ஒய்எஸ் நேச்சுரோபதி அண்ட் யோகா அவங்க தனி, ஆயுஷ்ன்றது வந்து இந்த எம்பிபிஎஸ் அல்லாத மற்றதெல்லாம் சேர்த்து ஒரே குழுவாக வைக்கிறது. பிரிட்ஜ் கோர்ஸ் மூலமாக இவங்களும் ஃபாலோ பண்ணன்ற மாதிரி சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் இந்த டிபேட் ரொம்ப வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ ஓகே சார். இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் மருந்து மாத்திரைகள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், வியாதிகளுக்கான குணப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இருக்கும் தனித்தனியாக இருக்கும்போது ஒய் இன்டர்மிங்லிங்? இப்போ நான் கேட்பனே, எனக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸை வந்து நான் என்னோட பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் மெடிசன் படித்த டாக்டர் நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்கன்ற கேள்வி வராதா? நான் பேஷண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது டாக்டர் எழுதி தான் நான் கேட்பேன். ஒருவேளை நான் ரெண்டுமே படிச்சிருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து ஆயுர்வேதா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் மேலே இருக்க அந்த ஒரு காதல்னால மறுபடியும் வந்து 5.5 வருஷம் போய் உட்காந்து படித்தவங்களாம் இருக்காங்க. ஐ ஹவ் சீன் பீப்புள். அவங்க ரெண்டுமே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு நாலேஜுமே இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க போது பெருசாக பிரச்சனை வந்து அது ரெஸ்பான்சிபிள் தான். ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து போட்டிருந்தார் நார்த்தில். ஆயுர்வேத டாக்டர் வந்துட்டு ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து அவர் ஹோமியோபதிக் சர்ஜன், பீடியாட்ரிக் சர்ஜன் போட்டிருந்திருக்காரு. அவரும் ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காரு. ஸோ சில நேரங்களில் நீங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ் மட்டும் படித்தா அதுக்கான ஆன்சர் கிடைக்குமானா, நோயிங் திங்ஸ் ஈவன் பிஃபார்ம் டிஃபார்ம் படித்தவங்களுக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான். ஃபார்மசி இப்போ ரீசெண்டாக அது கூட ஒரு டாப்பிக்காக தான் போயிட்டு இருந்தது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸில் ஒவ்வொரு விதமான யுனிக் ட்ரீட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய ஸ்டோன் பிரச்சனைக்கு ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸ் தான் எடுத்தேன், ஸ்டோன் கரைஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் பாட்டி வைத்தியம் பண்ணி கரைஞ்சுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான தனித்துவமான ஒரு இது இருக்குது. அந்த தனித்துவத்தை ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சித்தா வந்து எவ்வளோ டூயிங் ஒண்டர்ஸ், ஏகப்பட்ட இது சொல்கிறாங்க இல்லையா, சித்த மருத்துவத்தில் இது இருக்குன்னு. அந்தந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அவங்கவுங்க அதை பியூராக தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணும்போது தேவையில்லாமல் கிராஸ் ஓவர் டிபேட் வரப்போகிறது இல்லை. சூப்பர் சார், தேங்க்ஸ். ஆக்சுவலி சார் என்ன சொல்கிறேன்னா, யார் பெருசுங்க, யார் பெரியவங்க, யார் டாக்டர், அதெல்லாம் எல்லாருமே பெருசு தான். எல்லாருமே பெருசு தான், ஆல் டாக்டர்ஸ். ஏன்னா வந்து அவங்களுக்கான தனித்துவமான மருத்துவத்தை பண்ணுறதுல தான் வந்து மக்களுக்கான ஒரு மருத்துவத்தை தர முடியும். எல்லாருமே பெருசுன்னு நான் சொன்ன விஷயம் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டாக்டருக்குன்னு படித்து முடிச்சுட்டு பின்னாடி டிஆர்னு டிகிரி போட்டால் மட்டும் பத்தாது. நோயாளிக்கிட்ட எந்த ஒரு அருவருப்பும் பார்க்காம, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தேவையில்லாமல் யோசிக்காமல், அவனை தூரம் ஒதுக்கி வைக்காமல், அவனையும் நம்மள ஒருத்தனை நினச்சி ட்ரீட் பண்ணுற எந்த மருத்துவத்தை சேர்ந்த டாக்டராக இருந்தாலும் சல்யூட் தான். சல்யூட்.